பக்தி களம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்க போறோம். தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொன்னோம்னா சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதத்தில் சூரியன் தன்னுடைய பயணத்தை தொடங்குறத தமிழ் வருட பிறப்பினுடைய முதல் மாதமாக நாம குறிக்கிறது உண்டு. அப்படி பார்க்கிறப்ப சூரியனுடைய பிளேஸ்மெண்ட் பொறுத்து அதனுடைய ராசி அடிப்படைகள்ல எப்படியான கிரகங்கள் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்தும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம இந்த காணொளியில பார்க்க போறோம். அப்படி பார்க்கிறப்ப தமிழ் வருடங்கள் 60 வருடங்களை நமக்கு நம் முன்னோர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இதில் நிறைய சர்ச்சைகள் உண்டு. என்ன அப்படின்னு பார்க்கிறப்ப வருடங்களுடைய பெயர்கள் எல்லாமே சமஸ்கிருதத்தில் இருக்கிறது, சான்ஸ்கிரிட்டட் வெர்ஷனா இருக்கு. இது எப்படி தமிழ் பெயராகும், தமிழ் வருடங்களாக மாறும் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. ஒவ்வொரு சான்ஸ்கிரிட் பெயருக்கும் நமக்கு தமிழ் பெயர்கள் உண்டு. இந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாவசு ஆண்டிலிருந்து நம்ம பிராபவ வருடத்திற்குள்ளாக நுழைகிறோம். இந்த பிராபவ வருடம் அப்படிங்கிறது என்ன குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்ல அருத்தோற்றம் அப்படின்னு குறிக்குது. பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் அடைவதற்கு அருள் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா வேணும். அது இறையருளாக இருந்தாலும் சரி, இறையை நம்பாதவர்கள் இயற்கையை நம்புறேன் அப்படின்னு சொன்னா இந்த இயற்கையினுடைய அருளாக இருந்தாலும் சரி, அருள் அப்படிங்கிற பிளெஸிங்ஸ் நமக்கு எப்பயுமே வேணும். வள்ளுவர் கூட என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லி வைக்கிறார். அப்படி பார்க்கிறப்ப அருள் அதை கொடுக்கக்கூடிய தோற்றமாக அருத்தோற்றமாக இந்த பிராபவ வருடம் வருகிறது. பிராபவ வருடம் அப்படின்னு சொன்னாலே பஞ்சாங்கத்துல சில குறிப்புகள் இருக்கும். அதுபடி பார்க்கிறப்ப நல்ல விளைச்சல் கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த பிராபவ வருடம் அமைய போகிறது. விவசாயத்திற்கான செழிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னு இதை சொல்லலாம். அது மட்டும் இல்லாம போர்கள் இது மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் கூட இறுதியில் மக்கள் நினைக்கக்கூடிய வகையில இந்த மாற்றங்கள் எல்லாம் நிகழக்கூடிய வருடமாகவும் பிராபவ வருடம் இருக்கும். அது மட்டும் இல்லாம அரசியலில் கண்டிப்பாக மக்கள் நினைக்கும் மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறது தான் பிராபவ வருடத்தினுடைய மிக முக்கியமான கணிப்பு அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இந்த பிராபவ வருடத்தினுடைய ஒரு ராஜசபை அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஒரு ராஜா இருப்பார், ஒரு ராஜசபைன்னு சொன்னா ஒரு ராஜா இருப்பார், ஒரு மந்திரி இருப்பார், சேனாதிபதி இருப்பார். அந்த மாதிரி பார்க்குறப்ப நமக்கு சில ப்ரெடிக்ஷன்ஸ் உண்டு. இந்த வருடத்தினுடைய ராஜா யார் தெரியுமாங்க? மன்னவன், பொன்னவன், பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தான் ராஜாவா வரார். அப்ப அவருக்கு மேகாதிபதி அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த வார்த்தையே புரிஞ்சிருக்கும். மழை கொடுக்கக்கூடிய கிரகமாக யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரனும், தானியாதிபதியாக செவ்வாயும் வராங்க. இது ரொம்ப முக்கியமான வருடமாக பார்க்கப்படுது. இந்த பிராபவ வருடம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வருடமாக அமையும். இந்த வருடம் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதா இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். மனதிற்கினிய மகர ராசி நேயர்களே, அது என்னங்க மகரத்துக்கு மட்டும் இந்த ஸ்பெஷல் அப்படிலாம் கேட்காதீங்க. ஏன்னா அவங்க பார்த்துருக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளோ. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிரகங்கள் வந்து வச்சு செஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் மகர ராசியை. இதில் மகர ராசிக்காரங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெத்த தாய் கைவிட்டாலும், கூட பிறந்தவங்க கைவிட்டாலும், இல்லை வந்து தந்தை கூட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் இருந்தாலும் எல்லாமே இருந்து, ஏன் சில சமயத்தில் நம்ம படைச்சிருக்கக்கூடிய ஆண்டவனே கைவிட்டுட்டானோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருந்தாலும் இன்ன வரைக்கும் சர்வே ஆகுறீங்க பார்த்தீங்களா? அதுக்கே உங்களுக்கு வந்து ஒரு ராயல் சல்யூட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க 8 வருஷமா கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது மிகவும் சிரமமான பாதை. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போவாவது நல்லது நடந்துருமா, இப்போ வரக்கூடிய இந்த பிராபவ ஆண்டாவது வந்து நல்லது செஞ்சிருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நல்லா இருக்க போகுது. ஏன் அப்படின்னு பாக்குறப்ப 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் சகாய சனியாக இருக்கிறார். அப்ப உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய லெவல்ல அவர் இருக்கிறாரு. அதுவும் குருவோட வீட்டுல இருக்கிறார். சரி, குரு எங்கெங்க இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு. இது நாள் வரைக்கும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இந்த வருஷத்துல 7ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாக போறாரு. ஜூன் மாதம் 2ஆம் தேதி அப்படி மாறக்கூடிய குரு என்ன பண்ணுவார்? இது நாள் வரைக்கும் ருண ரோக சத்ருஸ்தானம், நோய், கடன், வம்பு, வழக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்தாரு. 6இல் குரு ஊரில் பகைங்கிற மாதிரி போற வரவெல்லாம் நம்மளை வந்து எதிரியா நினைச்சக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருந்தது. இதெல்லாம் மாறக்கூடிய அமைப்பு மகரத்துக்கு வரப்போகுது. நோய் நலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நோயும் நலமும் இந்த 2 வார்த்தையும் கம்பைண்டா வச்சுக்கோங்க. டைஜஷன் ரிலேட்டடா நிறைய ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்தது, பிளாட்டிங் இருந்தது, அதுக்கப்புறம் கட் ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய அமைப்பு இருந்தது, சில சமயத்துல அடிவயிறு பிரச்சனைகள் இருந்தது. இது எல்லாமே வந்து சரியாகக்கூடிய அமைப்பு இருக்கு. இதுக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய நோய்கள்ல இருந்து விடுபடுவதற்கான அமைப்பு அப்படிங்கிறத 7ஆம் இடத்திற்கு போகக்கூடிய குரு கொடுக்க போறார். இன்னொரு விஷயம், குருவுடைய பார்வை உங்க ராசி மேல விழுக போகுது. இதுக்கு மேல என்ன வேணும்?
குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற மாதிரி கோடிகளை குவிக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது மகரத்துக்கு வரப்போகுது. உடனே கீழே வருவாங்க மகரத்துக்கு, என்ன சொல்லுவாங்க தெரியுமா, உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்கு, ஏன் வாழ்றோம் அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்காரங்கள்லாம் இந்த மாதிரியான நெகட்டிவான டேர்ம்ஸ் உங்க வாழ்க்கையில இருந்து எலிமினேட் பண்ணிட்டு இனி நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ள வாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரு ஒருள் கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வாக்கு ஸ்தானத்துல கை வைக்கிறார். கொஞ்சம் பேச்சு வார்த்தை இந்த மாதிரியான விஷயங்கள் கவனமாக இருந்தாலும் கூட ஃபேமிலி அண்ட் ஃபினான்ஸை வந்து எக்ஸ்ட்ரீமா ஹாப்பினஸ்ல கொடுக்க போறாரு. ஃபேமிலியும் சரி ஃபினான்ஸும் சரி நல்லா மாறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. இன்னொரு விஷயம் பார்க்குறப்ப இதனால் வரைக்கும் உங்களுக்கு நிறைய கவலைகள் எது குறித்து இருக்கும் அப்படின்னா தாயாருடைய உடல்நலத்தில் இருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே தாயினுடைய உடல் நலத்தில் ஒரு அக்கறை அப்படிங்கிறது இருக்கும், அதே மாதிரி கவலை அப்படிங்கிறது இருக்கும். அதெல்லாம் சரியாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மகரத்துக்கு கண்டிப்பாக இருக்க போது. அதுக்கப்புறம் தந்தைக்கு உடனாக இருக்கக்கூடிய பிரச்சனை, ஏன்னா சூரியன் எப்பயுமே உங்களுக்கு அட்டமாதிபதியாக வர்றதுனால தந்தையுடனான பிரச்சனைகள் எல்லாம் இப்போ சுமூகமாக போகும்போது அவர் ஒரு பக்கம் போனார்னா நீங்கள் ஒரு பக்கமாக போகிறீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்பவுமே சாதகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சகோதரத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு அக்கா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மூலமாக வரக்கூடிய ஆதாயம், தங்கை மூலமாக வரக்கூடிய ஆதாயம், தம்பி அண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதர ஸ்தானம் நல்லா இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா எப்பயுமே மகரம் சகோதர ஸ்தானத்தில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் இப்போ ரொம்பவுமே சாதகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் 8ல் இருக்கக்கூடிய கேது கிட்ட மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது மறைமுக உறுப்புகளில் நிறைய பிரச்சனைகளை கொடுப்பார், நரம்பு சார்ந்த உபத்திரத்தை கொடுப்பார். அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, உடல் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு பொன்னும் பொருளையும் வாரி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கு. பொதுவாக மகர ராசிக்காரங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரத்திற்கு எப்பயுமே ஒரு வேதனை உண்டு. என்ன அப்படின்னா நாம எல்லாருக்குமே 10% அன்பு கொடுக்குறோம், ஆனால் நமக்கு எதுவுமே கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏக்கம் இருக்கும். அதெல்லாம் மாறக்கூடிய அமைப்பு, உங்கள் மீதான நம்பிக்கை மற்றவர்களுக்கு உயரக்கூடிய அமைப்பு, உங்கள் மீது இருக்கக்கூடிய அவப்பெயர்கள் நீங்குவதற்கான அமைப்பு அப்படின்னு எல்லாமே பாசிட்டிவாக போகுது. வெளிநாடு வெளியூர்களுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற வாய்ப்புகள் எல்லாம் வரப்போகுது. ராகு என்ன பண்ண போறாரு அப்படின்னா உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறார். அதனால என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா டிராவல்கான பேக்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கோங்க, எப்போனாலும் டிராவல் வரலாம். ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா வெளிநாடுகளுக்கு போற மாதிரியான அமைப்பு இருந்தால் அந்த நாட்டில் என்ன நிலவரம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஏன் அப்படின்னா மகரம் சட்டுன்னு முடிவெடுக்கும். இப்படி சட்டுன்னு முடிவெடுக்கிறனால அப்பப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் ஃபயர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் சிந்திச்சு செயலாற்றக்கூடிய அமைப்பையும் பார்த்துக்கணும். மற்றபடி பொருளாதார ஏற்றம், திருமணம் சார்ந்த முயற்சிகளை ஏற்றம், ஏன்னா குருவே பார்க்க போறாரு, 7ஆம் இடம் பார்வையா பார்க்கிறாரு, ரொம்ப சூப்பராக இருக்க போது. நல்ல வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்க அமைய போறாங்க. எங்க சார் வாழ்க்கையே இப்போ சரியில்லாமல் இருக்கு, ஏற்கனவே பார்த்த ஒரு பொண்ணும் என்னை விட்டு போயிடுச்சு, அந்த மாதிரியான மனநிலையில இருந்தால் கூட உங்களுக்கு யார் லைஃபுக்கு வந்தா சரியா இருப்பாங்களோ, உங்களோட லைஃப் யாருனால கேரி ஃபார்வர்ட் ஆகுமோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை நலம், வள்ளுவர் சொல்ற மாதிரி வாழ்க்கை துணை நலம், அந்த வார்த்தையை கவனிங்க. அது மாதிரியாக ஒரு லைஃப் பார்ட்னர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கேது ஏற்கனவே 8ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு தேவையில்லாத உறவுகளை பிரேக் பண்ணி விட்டுருப்பாரு. அப்ப இதனால் வரைக்கும் நம்ம கூட இல்லாதவங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க, அவங்களாம் லைஃபுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிறத தான் இந்த கிரக நிலவரங்கள் காமிக்குது. அப்ப இனி வரக்கூடிய வரவுகளை வரவில் வைக்கக்கூடிய மனப்பக்குவத்திற்குள்ளாக வாங்க. எல்லாமே ரொம்ப சுபத்துவமா நடக்க போகுது. இதை இன்னும் நல்லா மாத்தி கொடுக்கணும், இந்த ஆண்டு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை இன்னும் இரட்டிப்பாக்கணும்னா நாங்க யாரை வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்கலாம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் மாரி, காளி, முனீஸ்வரன், கருப்பசாமி மாதிரி காவல் தெய்வங்களை வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி தலை மாறி இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் வராகி, பிரத்யங்கரா மாதிரியான தெய்வங்கள், நரசிம்மர் மாதிரியான உக்கிரமான ஆண் தெய்வம், இவங்கள மாதிரியான வழிபாடுகள் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் இரட்டிப்பான லாபங்கள் உண்டு அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. மகரம் சிகரத்தை தொடும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருக்க போது. இதெல்லாம் பொதுவான பலன் தான். உங்களுடைய சுயஜாதகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கன்சல்டேஷனுக்கு DM பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாலுவானந்த். நன்றி, வணக்கம்.